மூத்த அண்ணன் ரொம்ப பசிக்குது, எல்லாரும் கிளம்பி போய் 4ஆம் தேதி படம் பார்க்க வாங்க. தேங்க்யூ. போதும் போதும் போதும். தேங்க்யூ. ப்ளீஸ் வாங்கல, 4ஆம் தேதி படம் பார்க்க வாங்க. ஹலோ, கேட்குதா? பசிக்குதுடா டே. எவ்வளோ நம்ம நானும் 3 தடவை பாத்ரூம் போயிட்டேன். நிறைய பேர் உட்காந்து சும்மா. ஓகே, அவர் வந்து அது வந்து தன்னை ஒரு கோமாளியாக நினைத்து கொண்டு செய்வார். ஆக்சுவலாக அவருக்கு இப்போ வந்து என்னென்னா, இங்கே வர பிடிக்குது, இருக்க பிடிக்குது, ஆனால் பேச பிடிக்கல. கரெக்டானா? அப்படி இல்லடா, பயங்கரமாவே பசிக்குது. இல்ல எல்லாத்துக்குமே தான் பசிக்குது. இந்த படம் பண்ணா மட்டும் 12 மணி வரைக்கும் நடத்துனாங்க. வாழை 1:30 மணி வரைக்கும் நடத்துனாங்க. நான்லாம் 3 மணிக்கே வெளியே போயிடணும்னு நினைக்கிறேன். இல்ல என்னன்னா அந்த நிகழ்ச்சிக்கு கடைசியா வந்து அதாவது நான் ஆக்சுவலா யூரோப் போக வேண்டியது கேன்சல் பண்ணிட்டு இந்த ராஸ்கல் இல்ல யூரோப் அது கத்தார்ல குண்டு போட்டானா என்ன இவனுக்காக வந்திருக்கேன். இவன் கூப்பிட்டு வராமன்னு சொல்லவே முடியாது. ஆக்சுவலா என் படத்துக்கு கூட நான் போகாம தான் தான சார் ஒத்துப்பாரு. இவன் படத்துக்கு வராம இருக்க முடியாது. நீ மிரட்டுறான். ஆக்சுவலா துப்பாக்கி வச்சு மிரட்டுறான். எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குதுன்னு. நான் ரொம்ப நேரம் இந்த பூவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரிஜினல், இது வந்து டூப்ளிகேட்டு. ஒரிஜினல் பூவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரியகாந்தி ரொம்ப பக்கத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சூரியகாந்தி போல இந்த படம். அந்த படத்தை வந்து பாருங்க, அந்த பூவை பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் ஒரு ஃபோட்டோ கடையை செய்தோம் ஆடியோல பாலாண்ணா ப்ளீஸ் பாவீங்களா? எஸ், 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் பேசலாம். ஆங்கர் அவங்க தான் பயங்கரமாக பேசுங்க. இப்போ லாஸ்ட் இப்போ கெஸ்டால கூப்பிட்டுருக்கோம். மாஸ்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே என்னப்பா? ஓகே ஃப்ரேம் ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த எப்பவுமே வந்துட்டு ஆடி லான்ச்னா வந்து என்னை ஆளை தான் கூப்பிடுவாங்க. மாறி தலைவன் ஃபோன் வச்சோன்னே, தலைவன் நான் என்ன பேச போகிறேன்னு. இல்லை நீங்கள் வாங்க என்னாரு. சரி ஓகே. அண்ட் அந்த ராம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ராம் சார் வந்துட்டு நான் கிளிப்பிங் காட்டினார், இந்த படத்தோட கிளிப்பிங் காட்டினார். எனக்கு அப்போ தான் தெரியும் வந்துட்டு தலைவன் சிவா அதில் இருக்காருன்ட்டு. ஆக்சுவலாக இந்த காம்போ எப்படி இயற்கைக்கே முரண்பாடான ஒரு காம்போ இது. நான் சத்தியமாக வந்துட்டு அந்த காம்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அந்த கிளிப்பிங்கை காட்டுற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. கிளிப்பிங் காட்டினா இவர் என்ன பண்ணுறாரு இந்த படத்தில், இவரோட படத்துலன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் கிளைமேக்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக செம்மையாக பண்ணியிருக்காரு தெளிவாக. ஆக்சுவலாக உலகத்திலேயே கிளாசிக்கலில் பரதநாட்டியத்தில் வாழைப்பழத்தை உரித்த ஒரே டான்ஸர் சிவா, என் தலைவன் சிவா மட்டும்தான். ஆக்சுவலாக நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட. நான் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் கோரியோ பண்ணியாச்சு, அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் கோரியோ பண்ணியாச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சலி, ஆக்சுவலாக உங்கள் போர்ஷன் நான் பார்க்கல, ஆனால் நீங்கள் எப்படி தான் கலக்கிட்டீங்கன்னு தெரியும் ஆக்டிங்கில். அண்டு கிரேஸ் அண்ணி, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுக்கும் சார். அண்டு தலைவா பயங்கரமாக நடிக்கிறீங்க தலைவா, சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அந்த குட்டி பையா நீண்டா தென் அந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான், வெற்றி தான், சூப்பர் தான். தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கு ஒரு லென்த்தியாக இவங்க பேசுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். எஸ் தீதி அக்கா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னும் படம் பார்க்கல, பார்த்துறேன் சார். நான் வந்தது ராம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு ஆகச்சிறந்த படங்களை, ஆகச்சிறந்த எழுத்துக்களை கொடுத்து எங்கள் எல்லாரையும் பார்த்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் படங்கள் எப்போயுமே எங்கள் கூடயே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒருத்தரை பார்த்து நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி இல்லைன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வன்முறை. இது போதும் சார், ஒன்று போதும் சார். ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு. மாரி செல்வராஜ் சார் ரொம்ப நன்றி சார் விழாவை கூப்பிட்டதுக்கு. சிவா ப்ரோ உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ. ரவி ப்ரோ உங்களுக்கு நான் பயங்கரமான ஃபேனு. ஸ்கூலில் இருந்து பார்க்குறேன். அப்போ உங்களுக்கும் சின்ன வயசு தான், நீங்கள் அப்போயே நடிக்க வந்துட்டீங்க. பெரிய ஃபேன். கிரேஸ் அண்ட் மேம் வாழ்த்துக்கள் மேம். அஜுவேட்டா, லவ் யூவேட்டா, கோதா படத்தில் அவங்க கூட நடித்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. ஐயோ சந்தோஷ், கலைக்கிறேன். ஏன்னா சந்தோஷ் கூட வந்து நான் ஆல்பம் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம். பட் உன்னோட க்ரோத் வேறு லெவலாக இருக்கு சந்தோஷ். லவ் யூ சார். மதன் கார்கி சார், ஆல்வேஸ் யுவர் கிரேட். லவ் யூ. சந்தோஷ் ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ. மதன் கார்கி சார் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். And I'm here because of Ram sir, the respect I hold for Ram sir. So thank you so much for having us here sir. And
இந்த படம் வந்துட்டு பார்த்தாச்சு, எல்லாரும் சொன்ன மாதிரி such a beautiful film, lovely film. அண்ட் இந்த படம் பற்றி சொல்லணும்னா, இப்போது நம்ம எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இருக்காங்க. இன்னும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்யலை. ஹாப்பியாக இருக்குமான்னு கேட்டால் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதுக்காக கஷ்டமே இல்லையான்னு கேட்டால் அப்படி கொஞ்சம் யோசிச்சா ஒரு கஷ்டம் இருக்குது. ஆனாலும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்ம லைஃப்பில் ஒன்று we go through somethingல அதுதான் அப்படியே படமாக எடுத்து வச்சிருக்காரு ராம் சார். அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மூவி. எப்பவுமே படம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அதை புகழ்ந்து பேசுறது நமக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. பட் சில படங்களுக்கு இந்த படம் அப்படி இருக்கக்கூடாது. ப்ளீஸ் இது வர டைம்லேயே அதை பாருங்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் ஆக்குங்க. அண்ட் படத்தில் இருக்கிற மென், such wonderful characters. Shiva sir ஆகட்டும், Aju sir ஆகட்டும், Vijay sir ஆகட்டும், how beautifully you played. And the boys, the young men here, இவர் ஒருத்தர், அப்புறமா மிதுல் இருக்கிற அவர் ஒருத்தர் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பட் வாட் வாஸ் ஈவன் மோர் அமேசிங் ஃபார் மீ இஸ், ஒரு இன்டர்வியூவில் வந்து ராம் சார் சொல்லியிருப்பாரு, ஆண்களுக்கு வந்து நம்ம பெண்களை வந்து பாதுகாக்கணும், நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துட்டோம். திடீர்னு பெண்கள் வந்து நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னா ஆண்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு. அது நான் அந்த இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து ஸோ ட்ரூ, இது எவ்வளோ உண்மை இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி எழுதணும், ஒரு பொண்ணோட கேரக்டர் எப்படி எழுதணும், அது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கணும். அது எழுதுனது ஒரு 100%னா, ஐயோ அதை பெர்ஃபார்ம் பண்ண கிரேஸ், வாட் கிரேஸ் யூ ஹேவ் பெர்ஃபார்ம்ட் திஸ் ஃபிலிம் வித். யூ ஹேவ் அவுட் டன் யுவர் செல்ஃப். உங்களுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் இன்னொரு வாட்டி தூக்கி சாப்பிட்டுட்டீங்க. எல்லா விமன் கேரக்டர், அவங்களோட கேரக்டர் ஆகட்டும், உங்களோட டாட்டராக நடித்தவங்க, அவங்க எவ்வளோ இண்டிபெண்டான ஒரு கேரக்டர் சார் எழுதியிருக்காரு. நீங்கள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எப்போவுமே சின்ன ரோல் பெரிய ரோல்னு இல்லை, ஸ்மால் ஆக்டர் பிக் ஆக்டர், அவங்களுடைய ஆக்டிங் கெப்பாசிட்டி வச்சு தான் அப்படின்னு நம்புகிற ஒரு ஆளுனா அவுட் சைடு என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா அதை நம்ப. அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆக்டர்ஸ் we have today is Anjali. And wow, Anjali, I was like stunned. எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அஞ்சலி அந்த ரோல். அண்ட் ஒரு பெண்ணாக இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த கேரக்டர் பாருங்களேன், எப்படி அழகாக இந்த பொண்ணு நடிச்சிருக்கு, கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும் அப்படின்னு எனக்கு சொல்லணும் போல இருக்குது. அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். ஏன்னா ஹீரோஸ் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, மெயினாக நான் உங்களை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன். கேர்ள்ஸ், யூ கேர்ள்ஸ் ஆர் லைக் அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் தேங்க்யூ ராம் சார், so much of respect for you for writing such roles. ஏன்னா ரோல் இருந்தால் தானே நடிக்க முடியும். 1000 வாட்டி நான் 1001வது வாட்டி. ஓகே, யா டெஃபினெட்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், கேமராமேன், த என்டையர் டீம் எல்லாருக்கும் பெஸ்ட் 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 விஷஸ். அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் டு ப்ரொஃபஸர் சார். உங்களோட வேர்ட்ஸ் ஒவ்வொரு லைனும், கார்கி சார், இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல். Once again you have enna solradhu, again you guys have outdone yourself, and all the very best to all of you. Ana idella சேர்ந்து இன்னொரு ரீசன் இருக்கு. I'm here, that is எங்களோட பாஸ் பிரதீப் மில்ராய் பீட்டர். எப்பவுமே ஓரமாக தான் நிற்பார், மேடைக்கு வரமாட்டார். ஆனால் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பினார்னா அது நிஜமாக சொல்லுவேன், வேர்த்திட்றா மச்சான் அப்படி சொல்லுவோம்ல, அதுக்காக யாருமே நம்பாத ஒரு விஷயத்த கூட நம்பி அதை மேலே கொண்டு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதுக்காக உழைக்கிறது, அவர் கண்டுபிடிக்கிற அந்த டேலண்ட், அந்த ஜெம் இருக்கே, அந்த ஐ ஹி இஸ் born with it. அண்ட் அதை எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருவாங்க, ஏன்னா அதை டெய்லி பண்ணுறனால. பாஸ், once again hats off to your conviction, how you pushed this film, how you supported, how you've been emotional support to the entire film, especially to the director, sir sonnar idu. So once again, we all love you, and you're the kingmaker, and you're always the lion for us, and thank you so much for having us.